எறா தொக்குக்கு கடுகு சோம்பு வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கணும். ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிறதுல தான் டேஸ்ட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் வாசனை கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது அதுவும் அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாவை 4 காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் வீட்டு மிளகாத்தூள் இவ்வளோ தாங்க. வேறு எந்த மசாலா ஐட்டமும் வேணாம். இதுதான் ஒரிஜினல் டேஸ்ட்டோட எறா தொக்கு செமையாக இருக்கும். சின்ன எறா பெரிய எறாவை விட சின்ன எறா தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க எறாவை போட்டு ஒரு கிளறி நடுப்புற பரிசித்து பாருங்கள். அவங்க பெரியம்மா காஃபி போட்டு எதுவும் தராரு. அவங்க பெரியம்மா விளையாடிக்கினே ஜாலியாக சமைக்கிறாங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, எறா வேகிற அளவுக்கு. ரொம்பவும் வேக விடக்கூடாதுங்க. மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் இறக்கிடலாம். ஏன்னா ரப்பர் மாதிரி ஆகிட்டால் நல்லா இருக்காது. மிளகாய் சாம்பார், ரசம் எது இருந்தாலும் போதும். இந்த தொக்கு இருந்தால் போதும். அப்படியே சாப்பாடு இறங்கிடும் இல்லைங்க.